குறையுடையார் குற்றமும் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமயம் குற்றாலத்தமுதுரை கூத்தாவும் குறைகளுக்கே கற்றாரின் மனம் போல கஷ்மருக வேண்டுவனே. அற்புதத்தை மற்றொன்று அன்புடனை அஞ்செடுத்து சொற்பதற்குள் வைத்து உள்ளம் மல்லூரும் தொண்டர்க்கு என் இசை கனகம் பற்பதக்கூயம் பைம்பொன் மாலில் பவளவாயவர் பனைமுறையும் கற்பகப் பொழில் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே. ஆறார் வந்தார் அறமரமுலாத்தின் அணுடையாதிரினாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொற்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூர்ந்துமே. சிவமதனை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கு ஞானம் உமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல் வருஷம் வந்த தாமுணர்ந்தார் அந்நிலையில். புலமனைத்தும் புகுந்து புலப்படும் பலம் அனைத்தும் படி வேறுதவரால் நிலமனைத்தும் பணிய நெல்வேலியான் மலரடி துணை வாழ்த்தி வணங்குவான். பரிபுறம் மலரடியும் அரைமுள் மாலை பட்டுடையும் நுணுகிடையும் வாரமேறு பொருவும் இருதனமும் பழைக்கரமும் எங்கோன் கூட்டிய மங்களனானும் துணை பொற்றோடும் மறுமலரும் குளதும் மதிமுகமும் சோதி மணிவயிரச் சுட்டியும் பட்டமும் செவ்வாயும் கருணை பொழி தருவிடியும் அழகு பூத்த காந்திமதி தேவியை நம் கற்கில் வைப்பார். சீராரும் சதுமரையும் தில்லை வாழ்ந்தனரும் பாராரும் பொறுமணியும் பதஞ்சலியும் தொழுதேத்த வாராரும் கடல் குடை சூழ் வையம் எல்லாம் ஈடேற ஏறாரும் மணிமன்றுள் எழுத்த போற்றி. நம பார்வதி பதையே அரவ மகாதேவம். கருணைக்கடலாகிய அன்னை காந்தி அம்பாளுடனுடைய சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னாத்திருடைய அடியை போட்டு வணங்கிக் கொண்டு சைவ மக்களுக்கெல்லாம் குலதெய்வமாக திகழ்கின்ற மாதவ சிவஞான சுவாமியினுடைய பொன்னாத்திருவடியை அடியை வேண்டி வணங்கிக் கொண்டு இங்கே என்னுடைய ஆசிரியர் பிறந்த ரத்னவேலன் அவருடைய திருவடியை அடியை தருணத்தில் நினைவு வணங்கிக் கொண்டு இங்கே வருகின்றிருக்கின்ற சைவ பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சைவ பெரியவர்களே, சைவர்களாகிய நாம் நம் பெருமானுடைய கீர்த்திகளை எல்லாம் நாம் செவியார கேட்டல் வேண்டும். அந்த பெருமானது கீர்த்தியை ஒரு நூலிலே சொல்லி முடியாது. ஆகையினாலே பல நூல்களிலே பல ஞானாசிரியன்மார்கள் பலவாறாக பெருமானது கீர்த்தியினை நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகையினாலே எந்த அளவிற்கு நூல்களை நாம் அதிகமாக கற்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த பெருமானை பற்றிய உண்மை செய்திகள், அந்த பெருமானுக்குரிய புகழ், அவனது கருணாபலாசம் அத்தனையும் நமக்கு தெரிய வரும். ஆகையினாலே எல்லா நூல்களையும் கற்றல் வேண்டும். தலபுராணங்களை எடுத்துக்கொண்டால் அந்த தலத்திலே இருக்கின்ற பெருமான் செய்திருக்கின்ற அருள் செயல்களை எல்லாம் பறக்க நமக்கு அவைகள் உண்மையை உணர்த்துகிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு தலத்திற்கும் தலபுராணம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு தலத்திற்கு ஒரு தலபுராணம் என்று மட்டும் இல்லாது ஒரே தலத்திற்கு பல தலபுராணங்களும் இருப்பது உண்டு. பல தலபுராணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தலபுராணமும் ஒவ்வொரு வகையிலே அந்த தலத்திலே இருக்கின்ற
மூர்த்தி தீர்த்த தர விஷயத்தை விஷயடித்து சொல்லும். அந்த வகையிலே நமக்கு தலபுராணமானது திருநெல்வேலி தலபுராணம் என்று ஒரு மேன்மை பொருந்திய ஒரு தலம் இருக்கிறது. இந்த தலத்தை எல்லாம் நாம் பெருமையை அறிந்து கொண்டால்தான் அந்த பெருமான் மீது நமக்கு உண்மையான ஒரு பக்தி ஏற்படும். இத்தனை பக்தியும் நமக்கு, இத்தனை நூல்களும் நமக்கு எதை உணர்த்துகிறது என சொன்னால், நாம் புலன்கள் வழியாக அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். புலன்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கின்ற நாம் அந்த புலன்களில் இருந்து நம்மை முதலில் மீட்டுதல் வேண்டும். நம்மை மீட்டிய பின்பு நம்மை இறைவனுக்கு ஆட்படுத்துதல் வேண்டும். இதற்காகத்தான் இந்த தலபுராணங்கள் எல்லாம் பல செய்திகளை கூறுகிறது. புலன்களோடு எந்த ஒரு ஆன்மா அங்கே இயைந்திருக்கிறதோ அந்த ஆன்மா சிவத்தை காணாது, காண முடியாது. ஆகையினாலே புலன்களில் இருந்து விடுதலை பெறுதல் வேண்டும். இதை மணிவாசக பெருந்தகை அழகாக தன்னுடைய விண்ணப்பத்திலே வைத்து காட்டுகிறார். நீத்தல் விண்ணப்பத்தில் 11வது அருமையான ஒரு பாடல். மாறுபட்டு அஞ்சி என்னை வஞ்சிப்ப யானும் மலர்த்தாள் வேறுபட்டேனை நடுகு கண்டாய் வினையேன் மனத்தே ஊரும் மட்டே மண்ணு உத்தரகோஷ மங்கைக்கு அரசே கீறுபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே மற்றும் நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. இது ஒரு ஆன்மாவானது இருக்கின்ற நிலை என்ன, அந்த ஆன்மா எந்த நிலைக்கு உயர்தல் வேண்டும் என்பதை இந்த உலகிலே இருக்கின்ற உயிர்களுடைய குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்லுகிறார் நம்முடைய மணிவாசக பெருந்தகை. மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப, இறைவனானவன் நமக்கு கருவி கரணங்களை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். உச்சியிலிருந்து பாதம் வரை நமக்கு இருக்கின்ற அங்கங்கள் என்ன என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த அங்கங்கள் எல்லாம் எதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவங்கமாலையிலே நமக்கு அழகாக குறிப்பிட்டு அருளுகிறார்கள். அந்த திருவங்கமாலையிலே கூறியதன்படி நாமெல்லாம் அந்த அங்கங்களை அந்தந்த முறையிலே செலுத்துகிறோமா என்பதை அவரவர்கள் தற்சோதனை செய்து பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அந்த விதத்திலே அந்த புலன்கள் எதற்கு தரப்பட்டிருக்கிறது? இந்த ஆன்மா அறிவித்தால் அறியக்கூடியது. அறிவதற்கு ஒரு சாதனம் தேவைப்படுகிறது. அந்த சாதனம்தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடியது. இந்த மெய்வாய், கண், மூக்கு, செவி இவைகளால் இந்த உயிர்களுக்கு கிடைப்பது ஏகதேச அறிவு, சிற்றறிவு. ஒரு அறிவை எழுப்பி விடும், அவ்வளவுதான், முற்றறிவு அல்ல. ஆகையினாலே இந்த ஐம்புலன்களை கொண்டு ஏகதேசமாக முதலில் அறிய முற்படுதல் வேண்டும். அதற்கு பின்பாக அந்த ஐம்புலன்களை கொண்டு எதை காண, எதை அறிய முற்பட வேண்டுமோ அதற்கு நாம் தலைப்படுதல் வேண்டும். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற ஒரு பையன் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்ற பொழுது கணக்கு ஆசிரியர் சொல்லுகிறார், நாளைக்கு வரும்பொழுது எல்லோரும் அளவை கோல் கொண்டு வர வேண்டும் என்று. இந்த அளவை கோல்லாம் நம்ம பெரியாட்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அடி ஸ்கேல்னு பேர். அதுக்கு ஏன் அடி ஸ்கேல்னு பேர் வந்தது? ஒரு அடி நீளத்தை கணக்கு சரியாக வைத்து அந்த ஸ்கேல் இருக்கும், அந்த அளவை கோல் இருக்கும். அதனால் அதுக்கு அடி ஸ்கேல் பேர். அடி என்பது ஒரு அளவையை குறித்தது. அது ஒரு அடி ஸ்கேலாகவும் இருக்கும், அரடி ஸ்கேலாகவும் இருக்கும். எனவே இந்த கணக்காசிரியர் கூறியதை விட தந்தையிடம் எனக்கு அடி ஸ்கேல் வேண்டும் என கேட்கிறார். தந்தையிடம் பள்ளிக்கு செல்கிறான். அந்த அளவை சென்று விட்டு வந்தவுடன் அன்று மாலை அந்த கணக்கு ஆசிரியர் இந்த மாணவனுடைய தந்தையை போய் சந்திக்கிறார். எல்லாருக்குமே உங்கள் பிள்ளைய நாளையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்கிறார். உடனே
இவர் கேட்குறார், எதற்காகன்னா, உங்கள் பையன் அவனும் படிக்கிறது இல்லை, பக்கத்தில் உள்ள பையனையும் படிக்க விடுறது இல்லைன்னா என்ன பண்ணுனான்னு கேட்டார். கையிலே இருக்கிற அளவைகோலை வைத்து ஒவ்வொருவருடைய மண்டையிலும் அடித்து அடித்து விட்டு ஒன்றும் தெரியாதவன் போல் அவன் ஒரு விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறான். பக்கத்தில் நான் கவனிச்சுட்டு இருக்கோம், மண்டையில் அடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கு. உடனே மகனை கூட்டு கேட்குறேன்டா அப்படி செஞ்சியா, ஏன்டா செஞ்சானார். அதை அடிக்கிறதுக்கு உதவுற ஸ்கேல், அதனால தான் அடி ஸ்கேலுங்கிறான் அவன். அவன் எடுக்கிற அர்த்தம் என்ன, அடிக்க உதவுவது ஸ்கேல், அடி ஸ்கேலு அப்படின்னு எடுக்கிறான். இப்போ இந்த இடத்துல இந்த கருவியானது தவறாக பயன்படுத்தப்பட்டது. பயன்படுத்த வேண்டியதற்கு பயன்படுத்தாட்டாலும் பரவாயில்ல, எதற்கு பயன்படுத்தக்கூடாதோ அது பயன்படுத்தப்படுகிறது. இதே போல இறைவனானவன் நமக்கு கருவிகரணங்களை அவனை அறிவதற்காக கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த மாயா உலகத்திலே இருக்கின்ற இந்த மாயா போகங்களிலே மனதை செலுத்துவதற்காக இந்த கருவிகரணங்களை அதை மேல் செலுத்தி கொடுக்கப்பட்ட நோக்கத்தை மாறி நாம் வருகிறோம். ஆகையினாலேத்த மணிவாசகர் நீத்தல் விண்ணப்பத்தில் 11வது பாட்டில் மாறுபட்டு எந்த நோக்கத்தில் கொடுக்கப்பட்டதோ அது செய்யாமல் மாறுபட்டு அஞ்சு என்றால் ஐம்புலன்கள் என்னை வஞ்சிப்ப. இது எப்படின்னா, நம்முடைய ஐம்புலன்கள் இருக்கிறதே அது முதலைக்கு சமம். இந்த முதலை என்ன செய்யும், ஒருவன் தெரியாதனமாக நீருக்குள்ளே கையை விட்டால் முதலை பற்றி கொள்ளும், விடாது அதனுடைய தன்மை. அத்தோடு மட்டுமல்லாது அந்த முதலை தன் பக்கம் இழுத்துக்கொண்டே தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே இருக்கும்போது முதலைக்கு பலம் அதிகம். நம்முடைய ஐம்புலன்களும் முதலைக்கு சமம், நம்மை பற்றி கொண்டு அதன் வழியே இழுத்துக்கொண்டே செல்லும். ஒரு முழ குட்டம் அதனில் வாழும் முதலைகள் 5ன்னார் அப்பர் சுவாமிகள். ஏன் ஒரு முழ குட்டம்னாரு, தண்ணிக்குள்ள இருந்தால் தான் முதலைக்கு அதனுடைய பலம் அதிகம். இதே மாதிரி நம்முடைய ஐம்புலன்கள் முதலை போன்று தன்பக்கம் இழுத்து கொண்டே செல்கிறது. மாறுபட்டு அஞ்சி என்னை வஞ்சிப்ப அதன் போக்கில் இழுத்து சென்று, அதனால் என்னானது, யான் உன் மலர்த்தாள் வேறுபட்டேனை கவனமாக கொள்ள வேண்டும். அதனால என்ன ஆனது, யானும் மலர்த்தாள் வேறுபட்டேன். பொருளை பார்த்தா ஒன்றும் வராது, மலர்த்தாளுக்கு வேறுபட்டிருக்கிறேன் அர்த்தம் என்ன, உன்னுடைய திருவடிக்கு அன்பு செய்யாமலும் உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்யாமலும் வேறுபட்டு விட்டேன். அப்ப நம்முடைய ஐம்புலன்கள் எதற்காக தந்திருக்கிறது, திருவங்க மாலையில் பாருங்க, அவனுக்கு ஆட்படுவதற்கு. ஆகையினால் யானும் மலர்த்தாள் வேறுபட்டேனை, நிலைமையிலே இருக்கின்ற என்னை கைவிட்டு விடுவாயோ, விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊறும் மட்டே. தீவினையே உடையவன் நான், இதையெல்லாம் ஏன் கேட்கிறேன், என் மனதிலே நீ தேனாக இன்னும் இழித்து கொண்டிருக்கிறாய், முழுதும் அனுபவிப்பதற்காகத்தானே இதை விண்ணப்பிக்கிறேன். அதைத்தான் வினையேன் மனத்தே ஊறும் மட்டே மண்ணு உத்தரகோஷ மங்கைக்கு அரசே நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. மேனி என்னும் திருநீரை உத்தூளமாக அணிந்து கொண்டு ஒளி பொருந்திய தேகமாக காட்டுகின்ற பொன்மேனி உடைய பெருந்தகையே நெடுந்தகையே என்று விண்ணப்பம் செய்கிறார். ஆகையினாலே நம்முடைய கருவி கரணங்கள் சிவத்தை நாம் சென்று பற்றுவதற்கே அன்றி மாயையா போகங்களை பற்றுவதற்கு அல்ல. ஆகையினாலே இந்த புலன்களை எல்லாம் திசை திருப்புதல் வேண்டும். அதற்காகத்தான் புராணங்கள், தோத்திரங்கள், சாத்திரங்களிலே நாம் தோய்வு கொள்ளுதல் வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதன்படி திருநெல்வேலி தலபுராணத்திலே ராமக்கோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயனானவர் தான் தினரும் வழிநடந்து செல்லுகின்ற பொழுது தன்னுடைய காலை இடறி விழுகின்ற காரணத்தினாலே அந்த பால் குடம் கவிழ்ந்து விட அது உருண்டு ஓடுகிறதை தவிர உடையவில்லை. ஒரு நாள் 2 நாள் இதை வெட்ட வேண்டும் என நினைப்பார், மறந்து விடுவார். பின்பு நினைவோடு இரவிலேயே தன்னுடைய இடுப்பிலே கோடாரியை
சொருகிக் கொண்டு தூங்குகிறார். தூக்கமில்லை, சொருங்கிக் கொண்டு படுக்கையில் இருக்கிறார். காலையில் எழுந்து இந்த வேல்வனத்தின் வழியாக வருகின்ற பொழுது நினைவாக அந்த மூங்கில் முளையினை தான் நினைத்தபடியாக கோடாரியினால் வெட்டுகிறார். அப்படி கோடாரியினால் வெட்டுகின்ற பொழுது கடந்த வாரம் நாம் சிந்தித்த அந்த பாடலை 2 பாடலை மீளவும் நான் படித்து கொண்டு நான் மேலே வருகிறேன். அதாவது 66வது பாடலில் இருந்து ஏற்கனவே அந்த 2 பாடல் சிந்திச்சிட்டோம். இருந்தால் தொடர்ச்சிக்காக நான் சொல்கிறேன். ஓங்கு கோடாரி வேதத்து உச்சியான் மீது பாங்குறப்படலும் மெல்ல பதிந்தன பதியும் போதில். அதாவது ஓங்கி விழுந்து பலமா விழுந்ததுன்னா ரத்தம் வர்றது வாங்கிருக்கு. அது மெல்லதான் பதிஞ்சுதான், அதுக்கே ரத்தம் ஒப்படைக்கிறான். பாங்குறப்படலும் மெல்ல பதிந்தன பதியும் போதில் ஆங்குரு குருதி வெள்ளம் ஆறுபோலாடக் கண்டான். ஏங்கினான் அலறி வீழ்ந்தான் இறங்கினான் அலக்கலுன்றான். மனம் தடுமாறி அந்த நிலையிலே நின்றான். எழுந்தனன் எதிரே நின்றான் இடை மதிப்பிழை செய்தேன். நான் எம்பெருமான் சென்று நான் என்னுடைய மதியினால் நான் தவறு செய்துவிட்டேன். தொழுந்தகைய அன்பர் போற்றும் சோதியான் ஆகும் என்று. இங்கே இருப்பது மானுடம் அன்று, வேறு ஒன்றும் அன்று, ஜடமாகிய மூங்கிலும் அன்று. பெருமானை எல்லாரும் தொழுதற்கு உரிய அந்த சோதி ஒடினனாகிய பெருமானே உள்ளிருக்கின்றான். கொழுந்திரு புகழ் கை கொண்ட கோமுடி வேந்தன் முன்னே பொழிந்த கண்ணீரினோடும் புகழுவேன் என்று போனான். இதை மணவை நகரினை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய ராமக்கோன் பாண்டியனிடம் சென்று நான் இதை சொல்லுவேன் என சொல்லி மன்னனை நோக்கி செல்கிறார். வந்து மன்னவன் முன்னின்று மலரடி பணிந்து போற்றி. எப்பொழுதுமே மன்னனிடம் வந்தால் முதலில் வணக்கத்தை தெரிவித்து மன்னனை முதலில் போற்றுதல் வேண்டும். வெண்கொற்ற குடியினை, அவனுடைய அரச சபையினை, அவனுடைய வம்சத்தை போற்றுதல் வேண்டும். இது சைவனுக்கு வேண்டிய ஒரு ஒழுக்கம். இதில் நிறைய இந்த வரைக்கும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அடுத்த வாரத்தில் அந்த விளக்கம் சொல்கிறேன். ஒரு அரசனை போற்ற தெரிதல் வேண்டும். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். வந்து முன்னவன் முன்னின்று மலரடி பணிந்து போற்றி எந்தையே எனையாளும் இறைவனே. இறைவன் என்பது யாரை குறிக்கிறது? மன்னவனை குறிக்கிறது. அரசனையும் இறைவன் என்று சொல்வது உண்டு. அரசனது அரண்மனையையும் கோயில் என்று சொல்வது உண்டு. இலக்கியங்கள் அப்படிலாம் வரும். ஆகையினால ஏன்னா இந்த 2-3 இடத்துல இறைவனை வருகின்றபோது மன்னன் என்று பொருள் கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்றதுக்கு பொருட்பாய் தான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எந்தையே என்னையாளும் இறைவனே 3 நாளும் சந்திசூழ் வனத்து நாயேன். அதுக்கு அடுத்தாப்புல தமனிய குடப்பால் கொண்டு. இந்த இடத்துல தமனியம்னு இருக்கிறது. அந்த சொல்ல சுழிச்சு வச்சுக்கிடுங்க. ஆனால் இது ஆசிரியர் கொஞ்சம் முரண்பட்ட கருத்தை சொல்வதை போல என் மனதே படுகிறது. ஏன்னா குடம் வீழ்ந்தது உருண்டதே தவிர உடையவில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இங்கே தமணிய குடம்ங்கிறார். தமணினா தங்க குடம்னு அர்த்தம். தமணியம்னா தங்க குடம். ஆனால் இதற்கு வேறொரு பொருளை எப்படி எழுத்தல் வேண்டும் என சொன்னால் இந்த தமணியம் என்றால் புனிதமான என்ற பொருளும் வரலாம். ஆகையினால் இந்த இடத்துல கொஞ்சம் முரண்பாடு வருவது போல தெரியும். ஆகையினால் இந்த தமணியம் என்பதை மட்டும் கொஞ்சம் சுழித்துக் கொள்ளுங்கள். தமணிய குடப்பால் கொண்டு முந்துர வரில் ஓர் கட்டை முளை இடரிட இரடிரவே வீழ்வே. நடந்தது போல சொல்றார். ஆதலால் அந்த கட்டை அகன்றிட வெட்ட நாடி போதுவேன். ஆகினாலே காலை இடர்கின்ற அந்த மூங்கில் முளையை வெட்ட வேண்டும் என்று நினைப்பேன். கோடாரி எடுக்கவே மறந்து போவேன்.
பொன் என்றால் மேலான என்று பொருள். இந்த இடத்துல தங்க கோடாலின்னு அர்த்தம் எடுத்துடக்கூடாது. ஏன் இந்த இடத்திலே தங்க கோடாலி என்று பொருள் வரும்படியாக மேலான கோடாலி என சொல்லப்படுகிறது என சொன்னால், அதாவது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணம்னு ஒரு புராணம் இருக்கிறது, பெரிய புராணம். பெரிய புராணத்தில் ஒரு நாயனார் பேர் சொன்னார், இவர் என்ன நிலையிலே நின்னாருன்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் சைவன். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அடியார்களுடைய அழுக்கு ஆடைகளை ஒலித்து கொடுப்பார். நம்முடைய பெருமான் மழை பெய்கின்ற பொழுது அழுக்கு வஸ்திரத்தை தான் என்ன செய்து கொண்டிருந்தார், அடித்து கொண்டு வருகின்ற பொழுது, இதை கொடுங்கள், நான் ஒலித்து தருகிறேன்னார். அந்த ஆடையும் கொடுத்து விட்டு கௌமினத்தையும் கொடுத்து, இந்த ஒன்றுதான் என்னிடம் இருக்கிறது, நான் வருவதற்குள் துவைத்து காய வைத்து விட வேண்டும் என சொல்லி கொடுத்து விட்டு செல்கிறார். அப்போ அடியார் கொடுத்து விட்டு சென்ற உடனே நம்முடைய பெருமான் பெரிய மழை பெய்யும்படியாக செய்கிறார். பெய்த மழையின் காரணத்தினாலே வஸ்திரமும் காயவில்லை, திருக்கோவனமும் அங்கே காயவில்லை. உன்னை வந்தவர், என்னுடைய வஸ்திரம் எங்கே, ஒலிக்க கொடுத்தது எங்கேனார். ஐயா, காயவில்லை, எனக்கு நீ கெடுதல் செய்து விட்டாய், மூப்பின் காரணத்தினால் நான் ஸ்நானம் செய்து விட்டு குளிர்நாள் நடுங்குகிறேன், எனக்கு நீ தீங்கு செய்து விட்டாய்னார். அப்பொழுது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தான் செய்கின்ற ஒரு தொண்டுக்கு சிறு இடையூறு வந்துவிட்டதே என்று தன்னுடைய தலையினை அருகிலே இருக்கின்ற பாறையிலே சென்று குட்டினார். அந்த பாறையை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் செழும்பாறை, நீங்களும் நானும் அதை தொட்டால், அதை தொட்டு துவைத்தால் அது பாறை. திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய திருக்கைப்பட்ட திருச்சென்னிப்பட்ட காரணத்தினால் செழும்பாறை அப்படின்னார். இதே போல ஒரு விறகினை பிளப்பதற்கு உபயோகப்படுகின்ற கோடாரி கோடாரி, ஆனால் இங்கே பரமன் திருமேனியை தீண்டுகின்ற கோடாரி காரணத்தினாலே இதை பொற்கோடாரி எடுக்கவே மறந்து போவேன், பயன்பாடு பற்றி அதனுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. ஆக பொற்கோடாரி எடுக்கவே மறந்து போவேன், ஏதுவால் கோடாரி இன்று நான் எடுத்து வந்து தீதிலா கட்டைதனே சீறி நான் வெட்டும் போது. அருமையான ஒரு செய்திக்கு சொல்லி காட்டுறார். தீதிலா கட்டைன்னார். அப்ப என்ன அர்த்தம்? அது யாரையும் அதை தட்டிவிட வேண்டும்ங்கிற இதில் அது எழுந்து நிற்கலை. தன்னை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு காரணமாக அமைய வேண்டும் என்பது இறைவனது திருவுள்ளம். அதனால் எந்த ஆன்மாவுக்கும் இடறி விழுந்து துன்பத்தை தர வேண்டும் என்பது சுவாமியினுடைய திருநோக்கம் இல்லை. தன்னை காட்டுவதற்கு அவன் செய்கின்ற அருட்செயலாயிருக்கின்ற காரணத்தினாலே தான் தீது இலா கட்டைனார். தீது இலா கட்டை, தீது இலா கட்டை தன்னை சீறினான் வெட்டும் போதில் குருதி ஆறு எழுந்து பொங்கி குறைகடல் மடை நீரென்ன. குறைன்னா ஒலிக்கின்ற, கடலிலே ரெண்டு ஒலி கேட்கும். ஒன்று அலைகள் ஆர்ப்பரிப்பு, மற்றொன்று அங்கே வருகின்ற காற்று. அதனால் கடலை சொல்லுகின்ற பொழுது ஓசை நிறைந்த கடல் என்று சொல்வார்கள். அதான் குறை கடல். சுவாமியினுடைய திருப்பாதத்தை சொல்லுகின்ற பொழுது குறை கடல் என்று ஒரு புறம்னா ஒலிக்கின்ற சப்தம் வருகின்ற கடலினை அணிந்தவர். எனவே குறைகடல் மடை நீரென்ன வருவது கண்டு, கடலுக்கு மடையை வச்சு திறந்து விட்டா எப்படி வருமோ அப்படி வருவதை கண்டு நான் ஏன் மயங்கி நெஞ்சழிந்து போனேன். கண்டவுடனே இது ஒரு அற்புதமாக இருக்கிறதே என்று என்னுடைய நெஞ்சம் மயங்கியது. உருவது காணேன், அங்கே உரு அது காணேன். உள்ளிருந்து ரத்தம் வரணும்னா உள்ளே ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய கண்ணுக்கு புலப்படவில்லை. அதான் உருவது காணேன். அப்போ ரத்தம் வர வேண்டும் என்றால் அங்கே உள்ளே இருத்தல் வேண்டும், சுவாமியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினாலே எங்கே உற்றவாய் காணேன் என்று, சுவாமி நீர் எங்கே இருக்கிறீர், என் கண்ணிலே புலப்படவில்லையே என்றும் தெரியும் இல்லையே, தெரியும் இல்லை.
தெரியவும் இல்லை, என் கண்ணிலே நீர் புறப்படவும் இல்லை. ஏதோ சிவன் செயல் அறியேன் என்றான். எனவே இரத்தத்தை மட்டும் அவன் காட்டினானே அன்றி அந்த பெருமான் தன்னை காட்டவில்லை. இது ஏதோ சிவ செயல் என்று நான் நினைத்து கொண்டேன். இந்தவாறு ஆயன் கூற, இப்படியாக ஆயன் கூற, இறைவனும் துணுக்குற்று ஏங்கி, இறைவன் யாரு? மன்னன் தான். எனவே மன்னனும் துணுக்குற்று ஏங்கி சிந்தை அன்புடனே, மனதிலே அன்பினை தேக்கி, மிக்க தின்னனார்க்கு உவமையானான். தின்னனார்க்கு உவமையானான் உண்மையான ஒரு பகுதி. நாமெல்லாம் பெரிய புராணத்தை தலபாடமாக படிச்சிருக்கிறோம்னு ஆசிரியர் நம்புறார். லேச தொட்டு காட்டினா உங்களுக்கு புரிஞ்சுவோன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல எந்தை அன்புடன் மிக்க தின்னனார்க்கு உவமையானான். மந்திரி முதலோர் சூழ மகிழ்ந்து அதிசயம் ஈதென்றே அந்தரத்தவர்கள் சூழும் அமைவன சூழல் வந்தான். இப்போ இந்த இடத்துல தின்னனார்க்கு ஓமையானான்ங்கிறார். ரொம்ப முக்கியமான பகுதி. அதாவது தின்னனார்னா கண்ணப்ப நாயனார். தின்னனார்னா கண்ணப்ப நாயனார். வேட்டைக்கு போறார். பரிசனங்கள் சூழ செல்கிறார்கள். ஒரு பன்றியை துரத்தி கொண்டே செல்கிறார்கள். செல்லுகின்ற பொழுது சுற்றி வந்த பரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கழிய நாணன் காடன் என்று சொல்லக்கூடிய இருவர் மட்டும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். நிறைய தத்துவார்த்தம் இருக்கு. கண்ணப்ப நாயனார் புராணத்தை நடத்தியிருக்கேங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். அப்படி நடத்துகின்ற பொழுது அந்த நாணன் காடன் மட்டும் வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அங்கே பன்றியானது இழுத்து கொண்டு பொன்முகலை ஆற்றினை கடந்து அங்கே எங்கே வருகிறது? காலத்தி மலைக்கு வந்தாச்சு. காலத்தி மலைக்கு வந்த உடனே தின்னனார் கேட்கார். யாரை பார்த்து? நாணனை பார்த்து. உடன் வந்த நாணனை பார்த்து. ஆனால் இந்த இடத்திலே ஒரு ரீங்கார ஓசை கேட்கின்றது, இது என்னன்னு கேட்குறார். அதற்கு அவன் சொல்கிறான், இது வண்டுகள் ரீங்காரம் செய்கிறது. அது சேக்கலார் பெருமான் எப்படி சொல்கிறார்? மலர்களிலே இருக்கின்ற தேனை இந்த வண்டுகள் முகந்து உண்டு களிப்பினாலே ரீங்காரம் செய்கிறது அப்படின்னார். தத்துவார்த்த பொருள் சிவனாய தாமரை, சிவனாய மலரிலே திருவடியாகிய அந்த தேனை வண்டாகிய அடியார்கள் உண்டு சிவானுபவ இன்பத்திலே திளைக்கிறார்கள் என்று பொருள் வருகிறது. இதை கேட்ட உடனே தின்னனார் சொல்லுகிறார், எனக்கு இங்கே வந்தவுடன் ஏதோ என்னுடைய உடம்பிலே பாரம் குறைவதை போல ஒரு உணர்வு கொள்கிறேன், மனதிலே ஒரு உத்வேகம் கொள்ளுகிறேன். இந்த மலை உச்சியிலே யார் இருக்கிறார்னா, இந்த மலை உச்சியிலே குடுமி தேவர் இருக்கிறார்னு அவ்வளவுதான் சொன்னார். மலை உச்சியில குடுமி தேவர் இருக்காருன்னு சொன்னார். வா அவனை சென்று சேவிப்போம் இருந்தார். எனவே ஒரு குறிப்பாக இதை கூறிய மாத்திரத்திலே ஈர்ப்பு உண்டு, சேவிக்க வேண்டும் என்ற உணர்வு உந்தியதைப் போல இந்த ஆயன் கூறிய மாத்திரத்திலேயே மன்னவனுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு நான் அதை சென்று காண வேண்டும் என்று அந்த தின்னனாரை போலவே உணர்வு கொண்டார். இப்போ இந்த பாட்டை நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. இந்தவாறு ஆயன் கூற இறைவனும் துணுக்குற்று ஏங்கி சிந்தை அன்புடனே மிக்க தின்னனார்க்கு உவமையானான். நானன் சொல்ல கேட்டதும் தின்னனாருக்கு உத்வேகம் கிடைத்ததைப் போல தாயன் கூறியதை கேட்டவுடன் மன்னனுக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. மந்திரி முதலோர் சூழ மகிழ்ந்து அதிசயம் ஈதென்றே அந்தரத்தவர்கள் சூழும் அமைவன சூழல் வந்தான். வானிலே இருக்கின்ற தேவர்கள் அங்கே சூழ்ந்திருக்கின்ற இந்த வேணுவனத்திற்கு நம்முடைய அரசன் வருகிறார். வந்து கோபாலன் தன்னை
அருமையான சொல். கோ என்றால் பசு, கோ என்றால் பசு. அந்த பசுக்களை எல்லாம் தாயாக நினைத்து தன்னை பாலனாக நினைப்பார்களாம். அதனால்தான் கோமாதா என்று வருகிறது, அதனால்தான் கோபாலன் என்று வருகிறது. அந்த பசுக்களில் கொட்டகையிலே இருந்து அழைத்து சென்று மீளவும் கொட்டகை வருகின்ற வரை இவன்தான் அந்த பசுக்கு உடைமை, இவன்தான் பொறுப்பு. ஆகையினால்தான் அவருக்கு கோன், அதை 6 விகுதி சிறப்பாக சேர்த்து கோணார் என்று சொல்லுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. ஆகையினால் இங்கே அழகான ஒரு பரிபாஷை போடுகிறார். வந்து கோபாலன் தன்னை மகிழ்வுடன் இனிது நோக்கி முந்த நீ வந்து சொன்ன முளை எது மொழிவா என்ன. அந்த கோபாலனை அழைத்து வந்து உன்னுடைய காலினை இடறிய முளை எது, நீ வெட்டி அந்த முளை எது, ரத்தம் கொப்பளித்து வருகிறது என்ன சொன்னாயே, அந்த மூங்கில் முளை எது என்று என்ன செய்தார்? முந்த நீ வந்து சொன்ன முளை எது மொழிவா என்ன, சிந்திய குருவிவாய ஷீரமும் திகழ காள சுந்தரன் இருந்த மூங்கில் காட்டினை காட்டினானார். இருக்கின்ற இந்த மூங்கல் வனம் இந்த வனத்தில் தான் நடந்தது என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி? சிந்திய குருதிவாய ஷீரமும் திகழன்னார். ஷீரம் என்பது இந்த இடத்துல சுவாமி இருக்காரா. சுவாமி இருக்கிறதுக்கு அந்த மூங்கிலுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா, அதாவது ஒரு பட்டை மாதிரி சுற்றி இருக்கும், அதை பிச்சு எடுக்கணும். அந்த பச்சை மூங்கிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை மாதிரி இருக்கும். இதெல்லாம் மூங்கில் காடை பார்த்தா மூங்கில் பச்சை உடனே தெரியாது. அது மேலே ஒரு இந்த பனை செருகு சிலாங்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி சுற்றி இருக்கும். இது எப்படி இருக்கிறா? திருமேனியில் மரபுரி முறி சாத்தியது போல் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் சொல்கிறார் ஷீரமும் திகழ. ஷீரம்னா மர உரி. சுவாமி வசனம் சாத்தியிருக்க ஒரு அழகை சொல்கிறார் நம்முடைய நெல்லையப்ப கவிராயர். எனவே சிந்திய குருதிவாய ஷீரமும் திகழ காளகந்தனர் கந்தரன் இருந்த, காளகந்தர்னா நெற்றியிலே அந்த இது இந்த நீலகண்டத்தை உடைய அந்த அழகால விடத்தை நீலகண்டமாக கொண்டிருக்கிறார்களா, அதைத்தான் இங்கே காளகந்தரன் இருந்த மூங்கில் காட்டினை காட்டினானார். அந்த மூங்கில் காட்டினை அரசனுக்கு காட்டினான். மற்றும் வேவனத்தை சூழ்ந்து வளமெல்லாம் இறுதி பார்த்தான். நல்ல கவனமாக கொள்ள வேண்டியது. நான் எப்படி இந்த புராணத்தை இந்த இடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி கண்ணப்ப தேவராயனர் புராணத்தை நடத்திட்டு தான் வரணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வரவணத்துக்கு வந்ததிலே இருந்து என்னுடைய மனமானது ஏதோ பாரம் குறைந்தது போல் தெரிகிறது. என் உடம்பிலே ஒரு புத்துணர்ச்சி தெம்பு ஏற்படுகிறது. இங்கே காண்பது எல்லாம் எனக்கு களிப்பை தருகிறதுன்னு அங்கே தின்னனார் சொல்லுவார். அதே மாதிரி இங்கே சொல்றார் பாருங்க. மற்றும் வேவனத்தை சூழ்ந்து வளமலாம் இனிது பார்த்தான். ஒற்றிடும் மிருகம் பட்சியூரும் பகைமைதான் இல்லாமல். இங்கே காணுகின்ற பறவைகள், அங்கே காணுகின்ற மிருகங்கள் எல்லாம் பகைமையற்று இருக்கிறது. கழுகும் கரிக்குருவியும் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. கழுகும் கரிக்குருவியும். ஒரு கரிக்குருவியை தானே துரத்தி அடிச்சது. ஒரு வலியான் என்கின்ற குருவியை பருந்து துரத்தி அடித்தது. தஞ்சமடைந்த இடம்தான் திருவலிவலம் இல்லையா? இங்கே வலியான் குருவியும் பருந்தும் ஒன்றாக மேய்கிறது. பசுவும் புலியும் ஒரே இடத்தில் மேய்கிறது. மானும் புலியும் ஒரே துறையில் நீர் அருந்துகிறது. அத்தோடு மட்டுமல்லாது யானையும் சிங்கமும் தண்ணீர் கரையிலே நின்று விளையாடி கொண்டிருக்கிறது. கரையிலே பார்த்தான எலியும் பூனையும் தொட்டு விளையாடி கொண்டிருக்கிறது. ஆக இந்த அளவிலே பகை என்று சொல்லக்கூடிய மிருகங்களும் மற்ற எல்லாமே எப்படி இருக்கிறது? அவைகளெல்லாம் தான் என்பதை அற்று பகை இல்லாமல் நற்குணத்தோடு இருக்கிறது. அதைத்தான் உற்றிடும் மிருகம் பட்சி உரு பகைதான் இல்லாமல் பற்றொடு சூழும் பொற்றாமரை பசும் புனலும் பார்த்தான். அப்படி சுற்றி பார்க்கின்ற பொழுது அந்த அரசனது கண்ணிலே இந்த பொத்தாமரை தீர்த்தத்தையும் அவன் கண்ணிலே பார்த்து விட்டான்.
கொற்றவன் மூலலிங்கர் கோயிலும் மதிலும் கண்டான். அப்ப இந்த இடத்திலே ஒரு ஆலயம் இருப்பதையும் கண்டான். அது யாருக்கும் தெரியல, வனத்துக்குள்ளல்லவா இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த புராணத்தை தொடங்குகின்ற போது சொல்லியிருக்கிறேன், ராமக்கோன் அரசனும் ராமக்கோன் ஆயன் இருக்கும்போது இந்த கோயில் அல்ல. சுவாமியானவர் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுவார், ஒரு யுகத்திலே மறைந்து கொள்வார், மறு யுகத்திலே மறைந்தவர் தோன்றுவார். ஏற்கனவே இங்கு இருந்தவர் இதுவரைக்கும் மறைஞ்சிருக்கார். மறைந்திருக்கிற பெருமான் தான் இப்போ தெரியும்படியாக வெளிப்பட போறார். அதைத்தான் இங்கே கோயில் மதில் சுமலையும் பார்க்கிறார், இங்கே இருக்கின்ற பொற்றாமரை அந்த திருக்குளத்தையும் பார்க்கிறார். தான் பற்றொடி சூழும் பொற்றாமரை பசுமுணலும் பார்த்தான், கொற்றவன் மூலலிங்கர் கோயில் மதிலும் கண்டான். மூலலிங்கத்தினுடைய கோயிலும் மதிலும் கண்டான். மூலலிங்கம் எது? பள்ளத்து லிங்கம்னு வேறு. இந்த பள்ளத்து லிங்கம் இருக்கிற கோயிலுக்கு என்ன, அது ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு பேர் கேவலாலயம்னு பேரு. கோயில்ல கேவலாலயம்னு பேரு. கேவலம் என்ற சொல்லுக்கு தனித்த என்ற பொருள் உண்டு. கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பரிவாரியம் பிரானாவாரே, தனித்த என்று பொருள் உண்டு. ஆன்மாக்களாகிய நாம் இந்த சகல நிலைக்கு வருவதற்கு முன்பாக கேவல நிலையிலே இருந்தோம். என்ன அர்த்தம்? கருவிகரணங்கள் இல்லாமல் ஆன்மா மட்டும் தனியாக இருந்தது கேவல நிலைன்னு பேர். இதே மாதிரி ஆலயத்திற்கு கேவலாலயம்னு ஒன்று இருக்கு. கேவலாலயம்னா அதுக்கு பொருள் தனித்து ஆலயம். தனித்த ஆலயம் என்றால் சுவாமி மட்டும் இருப்பார். முன்ன விநாயகர் இருக்காது, முருகன் இருக்காது, அம்பிகையும் கிடையாது, சண்டேஸ்வரர் இருக்காது. இந்த நுட்பத்தை கவனிக்கணும். ஆனால் பெரிய மூலவருக்கு எல்லாம் இருக்கிறார். சுவாமி எங்கே இருக்கிறார், அம்பாள் எங்கே இருக்கிறார், விநாயகர் இருக்கிறார், முருகர் இருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது சண்டேஸ்வரரும் இருப்பார். அப்போ இது முதலிலே திருமூலலிங்கம் என சொல்லக்கூடிய அந்த தலம், அந்த திருக்கோயிலானது கேவலாலயமாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன் இவருக்கு மட்டும் சண்டேஸ்வரர் இல்லை, இவருக்கு முன்னாடி ஏன் விநாயகர் இல்லை, முருகர் இல்லை, அம்பாள் இருந்ததுக்குள்ள அறிகுறி இல்லைன்னா அது கேவலாலயமாக முதலில் வந்திருக்கிறது. ஆகையினாலேத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார், கொற்றவன் மூலலிங்கர் கோயிலும் மதிலும் கண்டான், இன்னனல் வளங்களோடும் இருப்பதால் இதுவும் முன் ஓர் பொன்னகராக வேணும் என்று அறிந்த புதுமையெல்லாம். பொன்னகராக வேணும், பொன்னகராக இருந்திருக்க வேண்டும். இது பொன்னகராக இருந்திருக்கிறது. இந்த யுகத்திலே சுவாமி ஏதோ தன்னை மறைத்து இருந்து கொண்டிருக்கிறார். எனவே பொன்னகராக வேணும் என்று அறிந்து புதுமை எல்லாம் மன்னொரு சுற்றத்தோடும் மந்திரி தலைவரோடும் சொன்ன பின் இன்னம் ஒன்று சொல்லுவன் கேளும் என்றார். ஆக இந்த இடத்திலே ஏற்கனவே ஒரு நன்னகரம் இருந்திருக்கிறது. ஏற்கனவே நம் பெருமான் இங்கே ஒரு கோயில் கொண்டு கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு அற்புதத்தை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறான் என சொன்னால், இந்த இடத்திலே நான் நுழைகின்ற பொழுது நான் சில நல்ல நிமித்தங்களை கண்டேன். சகுனங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சகுனங்கள் கண்டேன். என்னுடைய வலக்கண் துடித்தது, என்னுடைய வலது தோள் துடிக்கிறது. இந்த நல்ல சகுனங்கள் என்ன என்பதையெல்லாம் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பட்டியல் தர்றேன். ஆண்களுக்கு வலத்தோளும் வலக்கண்ணும், பெண்களுக்கு இடது கண்ணும் இடது தோளும் துடிப்பது நல்ல சகுனம் என்று சொல்லப்பட்டது. உதாரணமாக சீதையானவள் அசோகவனத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவருக்கு வலது கண்ணும் துடித்தது, இடது கண்ணும் துடித்தது, இடது தோளும் துடித்தது. அப்பொழுதுதான் இன்று ஏதோ நல் நிமித்தம் தெரிகிறது, ஏதோ நல்லது நடக்க இருக்கிறது சொன்னார். அப்பொழுதுதான் சிறிது நேரத்தில் ஆஞ்சநேயர் வந்தார் இல்லையா. ஆஞ்சநேயர் தொடக்கம் தானே துன்பத்தினுடைய நீக்கத்தினுடைய ஒரு தொடக்கம். ஆகையினால இந்த நல்ல நிமித்தங்களை எல்லாம், நல்ல நிமித்தம்னு சொல்லி விட்டுருவார் ஆசிரியர். நாம தான் என்னங்கிறது நூல் எடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவத்திலே நமக்கு சில உண்மைகள் நமக்கு தெரியும். ஆகையினால தான் அவர் என்ன சொல்றார் மன்னர் பாருங்க.
மந்திரி முதலாயுள்ள தன் முன்னே இருக்கிற அமைச்சர் முதலான அனைவரை நோக்கி, மன்னவர் நம்மை நோக்கி இந்த வேவனத்தில் எய்தி இனிது நன்னிமித்தம் கண்டேன், பந்தமா வினைகள் நீங்கி பரவசம் அடைந்தேன், இங்கே சுந்தர லிங்கம் ஒன்று காண்புவன் என்று சொன்னார். அதனால இந்த இடத்திலே எனக்கு சில மெய்ப்பாடுகள் ஏற்படுகிறது. எனவே இங்கிருக்கின்ற அந்த பெருமானை நான் காணப்போகுவேன், சுந்தர லிங்கம் ஒன்று காண்புவன் என்று சொன்னார். அதிசயம் இதுவெல்லாம் சொல்ல அரசனும் ஆயனோடும் விதி பணி மூலலிங்கம் தனக்கு தன்மேற்காக நதி என குருதி பொங்க நம்பனார் இருந்த மூங்கில் புதிய நன்முளையின் பாங்கு புண்ணிய வசத்தால் போந்தான். அவர் திருமூல மகாலிங்கம் இருக்கின்ற அதற்கு தென்மேற்கு, அந்த இதுக்கு கொஞ்சம் மேற்கு, எந்த இடம் பின்னால் மூங்கில் மரம் ஒன்று வச்சிருக்கு பாருங்க, அந்த தளம் தான். அந்த திசையை பார்த்தோன்னா தென்மேற்கு கரெக்டாக வரும். அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே இரத்தங்கள் பொங்கி செல்வதையெல்லாம் அவன் கண்ணுற்றான். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார் பாருங்க. அதிசயம் எல்லாம் இது அரசனும் சொல்ல ஆயனோடும் விதிபணி மூலலிங்க தனக்கு தென்மேற்காக நதி என குருதி பொங்க நம்பனார் இருந்த மூங்கில் புதிய நன்முளையில் பாங்கு புண்ணிய வசத்தால் போனார். அதான் ரொம்ப முக்கியம், புண்ணிய வசத்தால் போனார். எனவே யாரும் காணக்கூடாது என்பதற்காக மறைந்திருக்கின்ற பெருமானை நம்முடைய மன்னனானவர் கண்டான் என சொன்னால் அவன் காணும்படி காட்டினார். புண்ணிய பேற்றினால் காணுகின்ற பேற்றையும் இவர் பெற்றான். ஆகத்தான் அதை சொல்லுகின்ற பொழுது புண்ணிய பேற்றினார் கண்டான் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். கண்டனன் அரசர் கோமான் கண்கள் நீர் கழுந்து பாய விண்டனன் பலவு மேனிமிக பரவசமாய் நின்றான். என் திசை உலகமெல்லாம் என்னையே இகழ்ந்து கூற பண்டு செய்வினையோ ஆயன் பழி செய்தான் பழிமேற் கொண்டான். அருமையான பகுதி. இதை பார்த்த உடனே என்ன நினைக்கிறான்? பரவசமாய் நின்றான். 3வது அடி 4வது அடியை பாருங்க. என் திசை உலகமெல்லாம் என்னை இகழ்ந்து கூற, பாண்டிய மன்னனானிய என்னை இந்த உலகத்தோர் படித்து கூறும்படியாக பண்டு செய்வினையோ ஆயன் பழி செய்து அரண் பழி மேற்கொண்டான். என்னுடைய ஆட்சி எல்லையிலே இருக்கின்ற இந்த கோயிலில் இருக்கின்ற பெருமானுக்கு தகாத ஒன்றை ஒரு ஆயன் செய்து எல்லோர் மனதையும் புண்படுத்தி விட்டான். இது நான் செய்த தீவினையும். அதாவது இதெல்லாம் திருக்குற்றால தலபுராணம்னு ஒன்று இருக்குது, அதில் பார்க்கணும் யார் யார் செஞ்ச பாவம் யார் யாருக்கு போகும். இதையெல்லாம் இன்னைக்கு எடுத்து பேசுகிறவங்களும் கிடையாது, பேசுறதுக்கு தைரியமும் கிடையாது. அதையும் சொல்லியிருக்கேன், பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. ஒரு மனைவி செய்த பாவம் கணவனை சாரும் சொன்ன உடனே நீங்கள் இடத்த முதல்ல காலி பண்ண. நாம என்ன பண்ணாலும் என்ன போக்காளனுக்கு தானே போகுதுன்னு இவங்களும் துணிஞ்சு செஞ்சிருவாங்க. இந்த ரகசியம் இவங்களுக்கும் தெரியக்கூடாது. ஆக ஒரு சீடன் செய்த பாவம், நெறியிலே இல்லாத பாவம் குருவை சாரும். தீட்சை பண்ணி வச்சிருவார். தீட்சையற்ற மாணவன் அந்த அனுஷ்டானங்கள் கர்மங்கள் முதலான செய்யாது அனாச்சாரத்தை செய்தால் அந்த பாவம் யாருக்கு? குருக்கு தான் சேரும். அதனால் நீங்கள் அனுஷ்டானம் பண்ணலைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த காலத்தில் லேசாக யாருக்கும் தீட்சை பண்ணி வைக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் டெண்டர் நோட்டீஸ் மாதிரி கொடுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற காலம் வந்தாச்சு. நாங்கள் இத்தனை பேருக்கு நாங்கள் தீட்சை பண்ணோன்னு விளம்பரத்துக்கு தான் நடக்கு. தயவு செஞ்சு கோவிச்சுக்கிடாதீங்க. எனக்கு தீட்சை பண்ணி வைக்கும்போது ஆறுசாமிகள் கேட்டா நீ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன்னா, அனுஷ்டானத்தெல்லாம் செய்வியான்னார். பக்கத்தில் இருக்கின்ற தெற்குமட சுவாமிகள்
சபாபதி முறையெல்லாம் நிறுத்தி, ஐயா நம்ம நடக்கிற பாடத்துக்கு எல்லாம் அவள் வந்துக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் சைவத்தில் நான் வந்துக்கிட்டு இருக்காங்க, இவருக்கு தான் முதல்ல பண்ணணும். அப்படியே பண்ணதுக்கப்புறம் தான் தெற்கு மடத்தில் போய் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் கேட்டு இது வந்தேன். விசேட தீட்சை போனேன். விசேட தீட்சை போகின்ற போது நம்முடைய பூனம்பட்டி ஆதினம், ஆனால் அவன் கேள்வி கேட்பான்னு நினச்சி கேட்கவே இல்லை. விசேட தீட்சை பண்ணுகின்ற பொழுது நீ சமய தீட்சை எப்படி எழுத்தாய், அனுஷ்டானம் செய்கிறாய் என கேட்டு குறைந்தபட்சம் 2 ஆண்டு காலம் இடைவெளி விட்டு தான் விசேட தீட்சை பண்ணி வைக்கணும்னு விதி இருக்கு. சன்னிதானம் ஒன்றுமே கேட்கல. ஏன்னா நாங்கள் 80 பேருக்கு தீட்சை பண்ணி வச்சோங்கிற பெருமை தான் அந்த அமைப்பு செய்தது. நான் யாரையும் குறை சொல்லலை, உலக நிலை இப்படி சொல்ல. பிறகு நான் ஏற்கனவே தீட்சை பெற்று 15-20 வருடம் ஆகிவிட்ட காரணத்தினாலே துணிந்து தீட்சை எடுத்து சிவ பூஜைக்கு ஏதோ இயன்றளவு செய்து கொண்டிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தீட்சை எடுக்கின்ற மாணாக்கர் நியமத்தில் இல்லைன்னா பாவம் குருவுக்கு, மனைவி செய்கின்ற பாவம் கணவனுக்கு போகும். சுருக்கமாக சொன்னேன், ஒரு நாட்டிலே மக்கள் செய்கின்ற பாவம் அரசனை சென்று சாரும். ஆகையினாலே தான் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய நாட்டிலே இப்படி நடந்திருக்கிறது. இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடாமல் மன்னன் தூங்கவே மாட்டார். தூங்குறது எப்படி தூங்குவான்னா, பஞ்சனைக்கு செல்லாமல் அந்த உடம்பை தரையிலே கிடத்தி சாய்ச்சி தான் கிடக்கணும். இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் வருகிற செய்தி. ஆகையினாலே தான் இந்த பழி எனக்கு வந்து விட்டதே. நான் என் திசையும் எல்லாம் என்னையே இகழ்ந்து கூற பண்டு செய்வினையோ ஆயன் பழி செய்தான் பழி மேற்கொண்டேன். ஆயன் பழி செய்தான் பழி மேற்கொண்டேன் என்ன அர்த்தம்? நாட்டிலே இருக்கின்ற பிரஜை ஒருவன் செய்த அந்த பாவம் குற்றம் அரசனையே சாரும். அதைத்தான் பன்னரும் மறையும் காணா படிவ நின் படிவம் ஆனால் என்கிரு கண்கள் காண யான் பருந்தவம் செய்தேனோ முன் இருவரும் காணாத முக்கணா மூங்கில் ஊடே பொன் இரும் பவழமே நீ பொலிவு நீ காட்டுவாயே. அருமையான விண்ணப்பம். இதை நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இன்னொரு படிச்சிருந்தேன். பன்னரும் மறைகள் காணா படிவ, படிவன வடிவத்தை உடனே நின் படிவமானால் என்னில் இரு கண்கள் காண யான் பெருந்தவம் செய்தேனோ. நீ காண முடியாத ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதை காணுகின்ற தவத்தை இப்பொழுது பெற்றேன். முன் இருவரும் காணாத முக்கண்ணா, அயன்பரமனுக்கு எட்டாத பெருமானே, மூங்கில் ஊடே பொன் இரும் பவளமே நீ பொலிவு நீ காட்டுவாயே. மூங்கிலுக்குள் இருக்கின்ற பெருமானே, என்று நான் காணும்படியாக உன்னுடைய வடிவத்தை காட்டுவாயாக சொல்லிட்டு விண்ணப்பம் பண்றான். ஆயனோ வெட்டினான் நான் அல்லவோ வெட்டினேன். என்ன அர்த்தம்? இந்த பாவம் யாருக்கு போகும்? மன்னனுக்கு தான் போயிடுது. எவ்வளோ அழகா புராணம் சொல்ல பாருங்க. ஆயனோ வெட்டினான் நான் அல்லவோ வெட்டினேன். என் மாயமோ, இது என்ன மாயமோ? குருதி மாறி மறுபட மருந்தும் காணேன். மூங்கிலுக்குள்ளிருந்து இரத்தமானது பொங்கிக் கொண்டே வருகிறது. இதை மாற்றுவதற்கு உள்ள நான் வழியையும் நான் காணவில்லையே. நேயமோ சிறிதும் இல்லேன். இதையெல்லாம் கண்ணார பார்த்து கொண்டு உன் மீது அன்பில்லாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேனே. நீதியோ நினையே இந்த காயமோடு இன்னம் நின்றேனே. இந்த காயத்தை வைத்துக்கொண்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கின்றேனே. களைவன கடவுளானே, களைவன கடவுளானே. அவங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க். தயவு செஞ்சு கண்ணப்ப நாயனார் புராணத்தை படிங்க. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் நம்முடைய பெருமான் திருக்கண்ணிலே இருந்து கண்ணீர் வந்தவுடன் கண்ணப்ப நாயனார் எப்படியெல்லாம் துதித்தார், எப்படியெல்லாம் துடித்தார், எப்படியெல்லாம் துதித்தார், எப்படியெல்லாம் துடித்தார் என்பதை இந்த புராணத்தில் பாருங்க. அதே செய்தார். குருதி வடிவரை கண்டு கண்ணப்ப நாயனாராகிய திண்ணன் எப்படி மனம் வெந்து விண்ணப்பம் செய்தானோ அதே போன்றுதான் இந்த மன்னனும் என்ன செய்கிறான், நொந்து விண்ணப்பம் பண்றான். அதைத்தான் நீங்க அழகாக ஆயனோ வெட்டினா நான் அல்லவோ வெட்டினேன். என் மாயமோ குருதி மாறி மறிபட மருந்துங்கானேன். இல்லையா? கண்ணப்ப நாயனார் தேடலாம்னா கடைசியில் தான் ஊனுக்கு ஊனிடல் வேண்டும் என்பதை புண்ணியவசத்தால் அவன் ஞாபகத்துக்கு.
எப்பொழுதுமே சில மருந்து நல்ல நேரம் இருந்தால் தான் ஞாபகம் வரும். மருந்து நல்ல நேரம் இருந்தால் தான் ஞாபகம் வரும். கெட்ட நேரம் இருந்ததுன்னா மருந்து பேருன்னு நினைக்க வராது. அதை விட கெட்ட நேரம் இருந்ததுன்னா எல்போர்டு போட்டிருக்கிற டாக்டர்கிட்ட போய் சேர்ந்துடும். அவர் நமக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து, ஏன்னா அவருக்கு பேரே ப்ராக்டிஷனர் தான், மெடிக்கல் ப்ராக்டிஷனர். இந்த மருந்து கொடுத்து இவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அதான் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். நம்ம நேரத்தை பொறுத்து இருக்கு. ஆகையினாலே என்ன செய்கிறார் கண்ணப்ப நாயனாருக்கு, ஊனுக்கு ஊனுடல் வேண்டும் என்பது நல்ஊழால் நினைவுக்கு வந்ததுன்னாங்க. அதே போலதான் இங்கே மாயமோ குருதி மாறி மறிபட மருந்துங்கானேன், நேயமோ சிறிதும் இல்லேன், மீது எனக்கு இன்னும் அன்பு ஏற்படவில்லை, நீதியோ நினையேன், இன்னும் நான் மார்க்கத்தை நினையாமல் இருக்கிறேன், இந்த காயமோடு இன்ன நின்றேன், களைவன கடவுளானே, அருள் நலந்தெரிந்து போற்ற அருகிலேன், அறிவிலாதேன், இருள் நிறை மனத்தேன், உன்னை எத்தவம் செய்து காண்பேன். இந்த செய்யுள பதம் பிரிக்கிறது ரொம்ப சிரமப்படும். அதனால் நீங்கள் பேனா வச்சு அப்புறமா கோடு போட்டு இது பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு பின்னால் படிக்கும்போது வரும். அருள் நலந்தெரிந்து போற்ற அருகிலேன், அறிவிலாதேன், இருள் நிறை மனத்தேன், உன்னை எத்தவம் செய்து காண்பேன், தருணன் நின் உருவம் காட்டி, தருணம்னா இந்த நேரத்தில் உன்னுடைய உருவத்தை காட்டி, தடுத்து என்னை ஆண்டு கொள்வாய், என்னை தடுத்து என்னை அருமையாக ஏற்றுக்கொள்வாய், கருணையன் கடலே நெல்லை களைவன கடவுளானே, கருணை கடலாகிய பெருமானே, எனக்கு உன்னுடைய வடிவத்தை காட்டி என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று விண்ணப்புகிறான். வெங்கணான் இடையன், வெங்கணான்னா நம்முடைய ஆயனாகிய அந்த இடையனை சொல்லி காட்டுகிறார். வெங்கணான் இடையன் சீறி வெட்டினான் அந்த வெட்டு, அதாவது அருமையான ஒரு கற்பனை. அவன் வெட்டுனானே வெட்டு, தலையில வெட்டினான். சிவமே உன் தலையில் விழுந்ததா, இல்லை உன் தலையிலே இருக்கின்ற கங்கை மேல் விழுந்ததா, இல்லை உன் இடப்பாகத்திலே இருக்கின்ற உமை அம்மை மேல் விழுந்ததான்னு கேட்க. எவ்வளவு அருமையான ஒரு செய்தியை கேட்கிறார் பாருங்க. எப்படி அழகாக, வெங்கணான் இடையன் சீறி வெட்டினான் அந்த வெட்டு, பங்கயத்து அண்ணல் காணா பணியணி முடியின் மீதோ, பிரம்மன் தேடி அந்த உச்சி மேல் பட்டதோ, கங்கையாள் என்னும் நதி கண்ணிரன்பாலோ, கங்கையாகி அம்மையின் மேலே பட்டதோ, வெற்பு மங்கை சேர்வாலோ, பர்வதராஜனின் மகளாகிய அந்த பார்வதியின் மேலே பட்டதோ, சால வந்திடு பழிதான் என்பான். எனவே இப்படி எங்கே விழுந்தாலும் இது எனக்குத்தானே இந்த பழி சேர்ந்தது என்று சொல்லுகிறான். விண் அருள்மாலி போல வீழ் பசும் குருதி கண்டேன், விண் அருள் மாலி போல வானத்திலே இருந்து விழுகின்ற மழை போல பசும் குருதி கண்டேன். பசும் குருதி என்றால் அதாவது இரத்தமானது முதலிலே வருகின்ற பொழுது ஒரு வளவளவளவளம் என்று இருக்கும், லேசா சூடு இருக்கும். இது இன்னும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு அந்த தன்மை இருக்கிறது. நேரமாயிட்ட உரையவும் செய்யும், சூடும் இல்லாமல் போயிடும். ஆகையினாலே அழகாக சொல்லி காட்டுகிறார் இங்கே. விண்ணருள் மாலி போல வீழ் பசும் குருதி கண்டேன், பன்னருள் பவளமேயும் படர்சடை முடியும் காணேன். குருதி மட்டும் வருகிறது, ஆனால் பவளம் போன்ற உன்னுடைய மேனியையும் சடையையும் நான் காணவில்லையே. தன்னருள் கமலம் போலும் தாளினை காணேன், தாமரை போன்று குளிர்ந்திருக்கின்ற உன்னுடைய திருவடியையும் காணேன். என்பால் கண்ணருள் காணேன், என் மீது நீ இன்னும் கருணையும் செய்யாதிருப்பதைக் கண்டேன். காட்டாய் உன்னுடைய திருவடிவத்தை காட்டாய், களைவன கடவுளானே, இந்த களைவனத்திலே எழுந்தருளிக்கின்ற கண்டுதல் பெருமானே உன்னுடைய வடிவத்தை காட்டுவாயாக என காட்டினார். ஆயனை நோக்கி இந்த அதிசயம் அதனை கண்டு, நீ சினங்கொண்டு வெட்ட நீதியோ நெறியிலாதாய், தாயினும் இனியான் மெய்யில் தாவிய குருதி வெள்ளம் ஓய்வுற செய்யும்
வண்ணம் உணர்கிலேன் என உணர்கிலேன் உணர்கிலாதே. இந்த காரணத்தினாலே ஏன் இதை வெட்டினாய் என்று அருகிலே இருக்கின்ற ஆயன் மீது கோபித்து இரத்தத்தை தடுப்பதற்கு உரிய மார்க்கத்தை நான் இன்னும் அறிகிலேனே என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக ஆயனை நோக்கி இந்த அதிசயம் அதனை கண்டு நீ சினம் கொண்டு விட்ட நீதியோ நெறியிலாதாய் தாயினும் இனியான மெய்யில் தாவிய குருதி வெள்ளம் ஓய் உறச் செய்யும் வண்ணம் உணர்கிலேன் உணர்விலாதே என்று சொல்லி காட்டுகிறார். அப்படியே கண்ணப்ப நாயனார் துடித்து அந்த துடிப்பு அப்படியே வருகிறது. அப்படி துடிப்பு அப்படியே வந்த உடனே இப்போதான் அடுத்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அடுத்த பாட்டு ரொம்ப 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 முக்கியமான பாட்டு இந்த பகுதிக்கு. பத்தி மிக்குடைய வேந்தன் பரமனார் சென்னி மீது இரத்தம் கொப்பளித்து வருகின்ற அந்த மூங்கில் இருக்கின்ற அந்த இடத்தின் மீது, வெட்டுப்பட்ட இடத்தின் மீது பத்தி மிக்குடைய வேந்தன் பரமனார் சென்னி மீது கைத்தலம் வைத்து சோரி கரையினை துடைக்கும் போதில் வைத்த பேரன்பினாலே மாறின குருதி வெள்ளம் அத்தகை அரசன் கண்டான் ஆடினான் பாடி ஆர்த்தான். என்ன பண்ணார்? ரத்தம் வருகிறதே என்று கொப்பளித்து வருகின்ற இடத்திலே இப்படி கை வைத்து என்ன செய்தார்? இப்படி அடைத்தான். அடைத்த மாத்திரத்திலேயே ரத்தம் நின்று. ஒரு கையை வச்சு எப்பொழுதுமே ரத்தம் நிற்காது. நல்லா சுற்றி கயிறை போட்டு கெட்டி அதுக்கப்புறம் நல்லா அமுக்கணும். ஆனால் இந்த மன்னனானவன் கை வைத்த அளவிலேயே ரத்தம் நின்றது என்றால் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சுவாமியினது திருவுள்ளம். ஏன்னா மன்னனும் ரொம்ப வருந்தப்படாது, தன்னை காட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தான்? உடனே ரத்தம் நின்றது. நான் கண்ணப்ப நாயனார் புராணத்தை பாருங்க. தன்னுடைய கண்ணை இடந்து ஒரு கண்ணை இடந்து அப்பிய உடனே ரத்தம் குருதி நின்றோம். நின்று உடனே கண்ணை பாடி பாடி ஆனந்தப்பட்டது. அந்த புராணத்தை பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு? அடுத்த கண்ணில் கண்ணீர் வர முடியாது செய்தார். இங்கே அதுபோல இல்லை, தன்னை காட்ட வேண்டும் என்பதை காட்டிட்டார். அழகாக சொல்லுங்க. பத்திமிக்குடைய வேந்தன் பரமனார் சென்னி மீது கைத்தலம் வைத்து சோரி கரையினை துடைக்கும் போது வைத்த பேரன்பினாலே மாறின குருதி வெள்ளம் அத்தகை அரசன் கண்டு ஆடினான் பாடி ஆர்த்தான். ஆடிப்பாடி என்ன செய்தான்? அப்படியே ஆர்த்து நிற்கின்றான். எனவே அந்த குருதி வெள்ளம் நின்றவுடனே மன்னனானவன் ஆடி பாடி ஆனந்தமாக இருக்கிறான். அந்த மன்னனுடைய ஆனந்தம் நீடிக்கும்படியாக அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் மன்னன். எனவே அடுத்த சனிக்கிழமை அன்று நாம் என்ன செய்வோம்? இதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், வருகிற புதன்கிழமை